ஆவலா வருகின்றேன். சொல்லுங்க, இயேசுவே மருகினிலே ஆவலா வருகின்றேன். என் நேரமும் எந்தன் சுவாசம் துதித்திடுமே என்னாலுமே. எந்தன் வாழ்க்கை உந்தன் மகிமையை பாடிடுமே. இயேசுவே 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 இயேசுவே. Let's just whisper that name, Jesus. உம்முடைய நாமத்திலே வல்லமை உண்டு, இந்த நாமத்திலே சுகம் உண்டு. Yes, Jesus. ஹalleluya. ஜெபிப்போம். பிதாவே, குமாரனே, பரிசுத்த ஆவியானவரே, உம்முடைய திருத்துவ நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உம்மை துதிக்கிறோம், புகழ்கிறோம், பாராட்டுகிறோம், நமஸ்கரிக்கிறோம், உம்மை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆராதனை எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய சரியான இடத்தை எங்கள் மத்தியிலே நீர் எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். அப்பா, நீர் ஆராதனைக்கு நாயகனாயிருக்கிறீர். எல்லா மகிமையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தி கொள்ளும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. எந்தன் முழு உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்தரே. அன்பின் கரத்தாலே தூக்கி எடுத்தீரே, கண்மலை மேல் என்னை நிறுத்தினீரே.
வாருநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. வாருநாதா ஏசுநாதா வாருநாதா ஏசுநாதா மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மன்னவர் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே. மன்னவர் உம்மை கண்டு மறுரூபமாகணுமே. விண்ணவர் கூட்டத்தோடே நான் எந்நாளும் வாழணுமே. விண்ணவர் கூட்டத்தோடே நான் எந்நாளும் வாழணுமே. வாருநாதா ஏசுநாதா வாருநாதா ஏசுநாதா மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. குடிவேலி களியாட்டம் அடியோடு அகற்றிவிட்டே. குடிவேலி களியாட்டம் அடியோடு அகற்றிவிட்டே. சண்டைகள் போராய்மகள் நான் என்றே வெறுத்து விட்டேன். சண்டைகள் போராய்மகள் நான் என்றே வெறுத்து விட்டேன். வாருநாதா ஏசுநாதா வாருநாதா ஏசுநாதா மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. வாருநாதா ஏசுநாதா வாருநாதா ஏசுநாதா மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாறாநாதா ஏசுநாதா சீக்கிரம் வாருமையா. மாறாநாதா ஏசுநாதா Hallelujah. We thank you. சேர்ந்து நன்றி சொல்லுங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போயிருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்தினவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. சேர்ந்து பாடுவோமா? புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. புது வாழ்வு தந்தவரே, புது துவக்கம் தந்தவரே. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். சொல்லுங்க, நன்றி. நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. உம் பிள்ளைகளை மறவாமல் ஆண்டு முழுவதும் போஷித்தீரே. குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மன நிறைவுடன் சொல்கின்றோம். முந்தினதை யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல், முந்தினதை
யோசிக்காமல் பூர்வமானதை சிந்திக்காமல் புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். புதியவைகள் தோன்றச் செய்வீர், சாம்பலை சிங்காரமாக்கி விட்டீர். அதற்கு நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். கண்ணீருடன் விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தீர். ஏந்தி நின்ற கரங்களெல்லாம் கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். ஏந்தி நின்ற என் கரங்களையே கொடுக்கும் கரங்களாய் மாற்றிவிட்டீர். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி, உமக்கு நன்றி, முழு மனதோட சொல்லுங்க, முழு இருதயத்திலிருந்து சொல்லுங்க. அவருக்கு நன்றி, நன்றி. முந்தினவைகளை யோசிக்காது, பூர்வமானவைகளை சிந்திக்காது. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரே நான் உன்னை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தே என்
சூட்டி மகிழும் எத்தனை நாவால் துதிப்பே. நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். நம்பினோரல்லோ அறிவாரெந்தன் தம்பிரானே உந்தன் கம்பீர குணம். அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல். அதிசய நடத்துதல். அம்பரவும் அன்பின் அதிசய நடத்துதல். சம்பூரண சவ ரட்சணை செல்வம் எத்தனை நாவால் துதிப்பே. பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த வேதை பலவீனம் பாராதருள் கோனே. பிரார்த்தனை கேட்கும் பெம்மானே இந்த வேதை பலவீனம் பாராதருள் கோனே. சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்தோ. சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்தோ. சரணனும் செம்பாத மலரடி சேர்ந்தோ. கரத்தை பிடித்து கவலை தீர்த்தோ.
Father God, as we wait upon you on your word, grant us, O Lord, that we will feed on the spiritual manna, to be nourished, to be strengthened for your purpose. O Lord, bless your word to our hearing and our doing, Lord. உம்முடைய வார்த்தை மேல் நாங்கள் சற்று சார்ந்திருக்கையிலே தேவன் தாமே எங்களோடு இடைப்படும்படி ஆண்டவரே உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஜீவ மன்னாவாக நாங்கள் புசித்து பலனடைந்து உமக்கு ஏற்ற விதத்தில் ஜீவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நாம் பரலோக ஜெபத்தை குறித்து சிந்தித்து வருகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திக்கவிருக்கின்ற ஒரு முக்கியமான போதனையை இயேசுவானவர் நமக்கு கற்றுக் கொடுத்தது மன்னிப்பு. மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது அது நம்முடைய விடுதலையின் திறவுகோல் என்று நாம் சற்று பார்க்க போகிறோம். We are going to consider together this important aspect of Jesus' teaching in the Lord's Prayer. Forgiveness, the key to deliverance. The Lord emphasized the forgiveness that is needed for our relationships. Forgive and you will know forgiveness. மன்னித்தால்தான் மன்னிப்பு என்னவென்று நாம் அறிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, உலகத்திலே பலவிதமான சட்டங்கள், பலவிதமான ஒழுங்குகள், இது உலக ஒழுங்குகள் என்று சொல்ல பார்க்கலாம். அதே சமயத்தில் ஆவிக்குரிய ஒழுங்குகள் கூட இருக்கிறது. There are natural laws, there are also spiritual laws. We can escape from natural laws, man-made laws, but we cannot escape from God's law. மனிதனால் உருவாக்கப்பட்ட சட்டங்களிலிருந்து, ஒழுங்குகளிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். ஆனால் தேவனுடைய நியாயப்பிரமாணம், தேவனுடைய ஒழுங்கு சட்டங்களிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளவே முடியாது. ஆனபடினாலே இன்றைக்கு ஆண்டவராக இயேசு மன்னிப்பு என்று சொல்லிக் கொடுக்கும்போது அது ஒரு கட்டளையாக, அது ஒரு நியாயப்பிரமாணமாக, அது ஒரு ஒழுங்காக நாம் செய்ய வேண்டிய, கீழ்ப்படிய வேண்டிய ஒரு ஆவிக்குரிய சட்டம். The call of Jesus to forgive comes as a spiritual law that we are called to adhere. When we obey, we bring blessings to ourselves. இந்த மன்னிப்பு என்கிற தன்மை, நாம் மன்னிக்கும் போது இந்த ஆவிக்குரிய ஒழுங்கை நாம் கீழ்ப்படியும் பொழுது அதன் மூலமாக நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறது. நாம் மன்னிக்காவிட்டால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் இழந்து விடுவோம். அப்படி நாம் இழந்து விடும்போது நாம் ஒருவருக்கு ஒருடைய உறவு, தேவனோடு வைத்திருக்கின்ற உறவு பாதிக்கப்படுகிறது. See, when we don't adhere to this spiritual law of forgiveness, it affects our fellowship or our relationship with God. It also affects our relationship with one another. So we need to forgive, to know what forgiveness is all about, to understand this blessing that God gives us. இந்த மன்னிப்பதை குறித்து நாம் நன்றாக அறிந்து கொள்வோமானால் நாம் மன்னிக்க வேண்டியது அவசியம். அது தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. இயேசுவானவர் சீஷரோடு பேசும் பொழுது சீஷருடைய எண்ணத்தில் ஒரு வேலை இப்படி இருக்கும், மன்னிப்பது ஒரு கஷ்டமான காரியம். See, forgiveness has two parts. One is saying it and the other one is doing it. மன்னிப்பு என்று சொல்லும் பொழுது ரெண்டு விதத்தில் பார்க்க வேண்டும். ஒன்று மன்னிப்பு என்று சொல்லுகிற காரியம், மன்னிப்பு என்பது மற்றொன்று செயல்படுகிற காரியம் என்பதை பார்க்கும். ஒருவேளை சீஷர்கள் இந்த சொல்லுவதை விட செய்வது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்றுதான் இயேசுவானவரை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆக பிதாவோடு நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டுமானால் மன்னிக்கிறவர்களாய், ஏன்னா பிதாவானவர்
மன்னிக்கிற தேவன். அவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறபடி நாமும் மன்னிக்கிறவர்களாய் இருக்கும்போது அவரோடு ஐக்கியம் கொள்கிறோம் என்பதை பார்க்கிறோம். We forgive so that we can have fellowship with the Father. பிதாவோடு ஐக்கியம் கொள்வதற்கு பிறரை மன்னிக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் பேதுரு இயேசுவானவரை இந்த மன்னிப்பை குறித்து கேட்கிறார். ஐயா குருவே, ஒருவனை எத்தனை முறை நாம் மன்னிக்க வேண்டும்? இயேசு சொல்லுகிறார் 770 தரம். இது கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 449 முறை வருகிறது. ஆனால் இயேசுவானவர் இந்த காரியத்தை சொல்வது நாம் மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும். Our God is a forgiving God. When Peter asked Jesus, how much must I forgive my neighbor? Jesus says 7 times 70. It's not a numerical account. It talks about forgiveness which is continuous and flowing. ஆக இப்படி நாம் செய்வோமானால், மன்னித்து கொண்டே இருப்போமானால் தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கப்படுகிறது. இயேசுவானவர் ஒரு சமயத்தில் ஒரு உவமையை சொன்னார். ஒருவர் தம்முடைய எஜமான இடத்துல வந்து அவர் பெரிய ஒரு தொகை அந்த எஜமான இடத்துல கடனாக வாங்கி கட்ட முடியவில்லை. அப்போ அந்த எஜமான் அவரை அந்த வேலைக்காரனை பார்த்து, பரவாயில்லை, இந்த பெரிய தொகை நீ கட்ட தேவையில்லை, நான் உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று நீ போன்னு சொல்லுகிறார். அதே வேலைக்காரன் தம்முடைய நண்பர் இன்னொரு வேலைக்காரன், அவனுக்கு ஒரு சிறு தொகை இவனுக்கு கடன் பட்டிருந்தார். அப்போ இவர் கேட்கும்பொழுது, எங்கய்யா என் கடன் என்று. அந்த மனிதன் சொன்னார், ஐயா என்கிட்ட காசு இல்லை, என்னை மன்னித்து விடுங்கள். ஆக இந்த வேலைக்காரன் அவன் மேல் கோபம் கொண்டு அவரை மன்னிக்காதபடி காண்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இதை அந்த எஜமான இடத்துல ஒருவர் சொன்னாங்க, அவன் மன்னிக்கவில்லை. அப்போ அந்த வேலைக்காரனை இந்த எஜமான் அழைத்து, ஒரு பெரிய தொகையை உனக்கு நான் மன்னித்தேன், நீ ஒரு சிறிய தொகையை அவனுக்கு மன்னிக்க முடியவில்லை என்று அவனை சிறைச்சாலையில் போட்டதை நாம் பார்க்கிறோம். So here we find a servant was not willing to forgive another fellow servant for a small sum of money, yet his master had forgiven him for a large sum of money. And this is where we talk about the forgiveness which comes as real freedom. அப்போ உண்மையாக நாம் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்போமானால் உண்மையான சுதந்திரம் நமக்கு காணப்படுகிறது. சிலர் நாம் பிரியமானவர்களே, இந்த மன்னிக்க முடியாத தன்மையை நமக்கு ஒரு சிறையை போல, ஒரு ஜெயிலை போல, அந்த மன்னிக்க முடியாத தன்மைக்கு பின்னாலே சிறைக்குள்ளே நாம் காணப்படுகிறோம். இப்படி செய்வது சாத்தானுக்கு நாம் இடம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோம். Some of us with an unforgiving spirit, the unforgiveness itself can become a prison for us. So we are enslaved, we are in prison, in the prison of unforgiveness, and that can give room for demonic powers to come into you. மூன்றாவது, மன்னிக்காவிட்டால் உண்மையான விடுதலை நாம் அறிய மாட்டோம். Without forgiveness, you and I will never know what is true freedom. சிலர் சொல்லுவார்கள் மன்னிப்போம் மறப்போம் என்று, நல்லதுதான். ஆனால் சிலர் மன்னித்து விடுகிறேன் என்று சொல்லியும் கூட அவர்கள் அதை கருத்தாய் எண்ணாதபடி மன்னிச்சிட்டோம் விட்டுருவோன்னு சொல்லிட்டு, ஆனால் சில சமயத்தில் அவர்கள் மறக்காமல் அந்த மன்னிக்காத அந்த தன்மை, அந்த சுபாவம் தம்முடைய சிந்தையில் இருந்து கொண்டு தான் இருக்கும். ஆனால் மறந்துட்டாங்க. ஆனால் சில சமயத்தில் ஆங்கிலத்தில் சொல்வார்கள் த சப்கான்ஷியஸ் மைண்ட், அந்த மனசில் இன்னும் இருக்கிறபடினால் அடிக்கடி அது கொஞ்சம் மேலே வரும். Sometimes we say we are forgiven, but we have not totally forgotten. It is somewhere there, it's submerged.
But in our subconscious mind, it can emerge once a while. It's like a trauma, rejection, betrayal, abuse, mistakes. சிலர் நமக்கு செய்த தப்பிதங்கள், துரோகங்கள், புறக்கணித்தல் அல்லது பயங்கரமான ஒரு கெட்ட கனவை போல ஒரு அனுபவம், கசப்பான ஒரு அனுபவம், இதெல்லாம் நாம் கடந்து சென்றும் கூட அது எங்கேயோ நம்முடைய உள்ளத்தில் ஆழத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ திடீரென்று அது ஞாபகத்துக்கு வரும் பொழுது உண்மையான மன்னிப்பு இல்லாதபடி நாம் அதை குறித்து கவலைப்படுகிறோம். அது மறுபடியும் மேலே வரும்போது நமக்கு கசப்பு வரும், கோபம் வரும் என்று பார்க்கிறோம். Now Jesus wants to enter into our lives, into our lockup, into our jails, and free us from that subconscious mind of unforgiveness. இயேசுவார் இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய சிந்தையில இருதயத்தில் இறங்கி அந்த இன்னும் உள்ள மனுஷனுக்குள்ளே அடங்கியிருக்கிற அந்த மன்னிக்க முடியாத அந்த காரியங்கள், அந்த வேதனைகள், அது வேரோடு எடுத்து போடும்படி அவர் வருகிறார். அப்படி அந்த அந்த காரியங்கள் சுத்திகரிக்கப்படாவிட்டால் சாத்தான் வந்து அது மேல் அவர் உட்கார்ந்து விடுவார். If you don't clean up the old unforgiveness in the subconscious mind, Satan will take advantage of us. So we need to trust God to lead us into paths of forgiveness. ஆண்டவர் மேல் நம் நம்பிக்கை வைத்து அவர் தாமே நிறைவான விதத்தில் பிறரை மன்னிக்கும்படி அவர் வழிநடத்த நாம் அவரிடத்தில் நம்பிக்கை வைக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் எந்தெந்த இடத்துல சாத்தப்பட்ட அந்த 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 சிறைச்சாலையின் கதவுகளை அவரே திறந்து உள்ளுக்கு வந்து பிறரை முழு மனதாய் மன்னிக்க அவர் கிரியை செய்வார். நான்காவது, if you don't forgive, Satan gets a foothold in your life that becomes a stronghold. நீ மன்னிக்காவிட்டால் சாத்தான் உன் வாழ்க்கையை ஆட்கொள்வார். அவர் தந்திரமாய் உள்ளுக்கு வந்து இதோ உன்னுடைய மன்னிக்க முடியாத சுபாவத்தின் மேல் அவர் அமர்ந்து அவர் இன்னும் அதை என்ன சொல்லுவாங்க, எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்துற மாதிரி என்று நடக்கும். We are already in a state of struggle to forgive, and when we really don't forgive, Satan will come. As I said just now in Tamil, it's like pouring oil into burning fire, make it worse. Okay, and then if we don't accept this truth, it will make us feel more guilty. இதை குறித்து நாம் இன்னும் குற்றவாளிகளாய் குற்ற உணர்வோடு நாம் காண்போம். பிரியமானவர்களே, sometimes it is resentment against God, anger. சில சமயத்தில் நம்முடைய இந்த மன்னிக்க முடியாத சுபாவம் வந்து ஆண்டவர் மேல் நாம் அதை போட்டு விடுகிறோம். அதனாலே நமக்கும் தேவனுக்கும் ஒரு பிரிவு இருக்கிறது. உதாரணமாய் நம்முடைய வாழ்க்கையிலே சில எதிர்பாராத ஒரு விபரீதமோ, ஒரு விபத்தோ, ஒரு மரணமோ அல்லது குணமாக்க முடியாத ஒரு நோயோ, எவ்வளவோ ஜெபம் செய்தும் கூட ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவில்லை என்று நாம் பார்க்கும் பொழுது அது வந்து நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். அதனாலே ஆண்டவர் மேல் அந்த கோபத்தை நாம் காட்டுகிறோம், ஏதோ நம்மை நாமே மன்னித்து கொள்ள முடியாதென்று. And so we are found in our own prison of unforgiveness. சில சமயத்தில் பிரியமானவர்களே, நம்முடைய கடந்த வாழ்க்கை கூட நாம் இந்த மன்னிக்க முடியாத சுபாவத்துக்குள்ளே நாம் பிரவேசிக்க முடியும். சில உதாரணம் எடுத்துக்கொள்வோமே. இப்போ வந்து உங்கள் சின்ன பிள்ளையில உங்கள் அப்பா நல்லா தண்ணி சாப்பிடுவார், வீட்டில் வந்து அம்மாவோடு ஒரே சண்டை, வீட்டில் சமாதானமே கிடையாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையிலே நீங்கள் வளர்ந்து வந்திருக்கிறீங்க. அப்படின்னாக்கா உங்கள் அப்பா உங்கள் அம்மா அவர்களை நீர் மன்னிக்காமல் அந்த மன்னிக்காத ஒரு சுபாவத்தில் நீ வளர்ந்து வந்திருக்கிறாய்.
அது உனக்கு ஒரு வேதனையை கொடுக்கிறது. இப்போ கூட நீ மன்னிக்காமல் இருக்கலாம். ஒருவேளை உன் தகப்பனார் உன் தாயார் செத்து போயிருப்பாங்க. ஆனாலும் இன்னும் அந்த மன்னிக்க முடியாத ஒரு சுபாவத்தில் நீ இன்னும் இருந்து கொண்டு இருக்கிறாய். Maybe your parents, your father was alcoholic, or you had a quarrelsome family, parents who were not exemplary to you. So you grew up in an environment of bitterness and anger. Perhaps your parents are dead by now, but yet you still haven't forgiven them for the way you had grown up, and therefore you are still not free. You are within your inhibitions. You are jailed within that unforgiving spirit. So unless you forgive them, unless you forgive the past, unless you forgive those who have harmed you, you are going to face pain and regret. These tragedies will hold you as a prisoner. நாம் கடந்த வாழ்க்கையின் காரியங்களை மன்னிக்காமல் இருப்போமானால், பிரியமானவர்களே, அதுக்குள்ளே நாம் ஒரு சிறைச்சாலையை போல உண்மையான சுதந்திரத்தை, விடுதலையை நாம் அனுபவிக்க முடியாது. So we ask the question ourselves, are you still chained to your past? நீ இன்னும் உன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு நீ ஒரு கைதியாக, ஒரு அடிமையாக இருக்கிறாயா என்பதை குறித்து தான் சிந்திக்க வேண்டும். God is a redeeming God. God is a saving God. God is a forgiving God. கர்த்தர் மன்னிப்பாரானால் நாம் மன்னிக்காமல் இருப்பது எப்படி என்றுதான் பார்க்கலாம். We live sometimes with the consequences of what people have done to us. For example, let's say a member of your family was killed by someone. He is sentenced, he is in jail, or he is going to be hung. But you have still not forgiven the other person. You are still bitter. Romans 12:19 says, not to repay evil with evil. பழிக்கு பழி வாங்கக்கூடாது என்று ரோமர் 12:9 சொல்லப்படுகிறது. அப்படியானால் உனக்கு அப்படிப்பட்ட ஒரு கெட்ட காரியம் உன் குடும்பத்தில் நடந்தபடினால், இன்னும் நீ மன்னிக்காமல் இருக்கிறபடினால் நீ உள்ளுக்கு கசந்து கொண்டு இருக்கிறாய். You are still hooked to that incident or the people who have done injustice to you. We need to let them off our hook and put them in God's hook. பாருங்க, தேவன் தான் நியாயம் தீர்க்கிறவர். அப்போ நம்ம எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, அதை நாம் மேலாக பார்க்க வேண்டும். இரண்டாம் உலக போரில் இந்த ஜெர்மன் ஆர்மி த ஹைடிங் பிளேஸ் என்கிற ஒரு புத்தகம், கோரி டென் புக் எழுதிய ஒரு புத்தகம். அவர்கள் ஒரு யூதர். கோரி டென் பூம் அவருடைய சகோதரி பெட்டியும் அவர்கள் இருவரும் இந்த டிடென்ஷன் கேம்ப், அதாவது இந்த யூதர்களாம் சேர்ந்து அடிமைகளாய், கைதிகளாய் இந்த கேம்பில் அவர்களை பாதுகாத்து கொள்வார். சரியான சாப்பாடு இருக்காது, சரியான படுக்க வேண்டிய வசதி இருக்காது, மருந்து இருக்காது. ஆக ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். The story of Corrie ten Boom and Betty, they were Jews during the time of the Second World War. You know, the Nazis or the Germans those days, Second World War, took hordes and multitudes of Jews and put them in detention camps. Among them were these two sisters. And there was lack of food, lack of medicine, lack of sanitary situation, lack of cleanliness, and they suffered. But Corrie ten Boom was a God-fearing person. However ill treatment they received from the Germans, Corrie ten Boom taught her sister, younger sister, to always forgive, to always forgive. The Corrie ten Boom தம்முடைய இளைய சகோதரி பெட்டியத்தில் சொல்லி, இந்த ஜெர்மன்காரர்கள் எப்படி நம்மளை உபத்திரவப்படுத்தினாலும் அவளை மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும், மன்னிக்க வேண்டும் என்று
இறுதியிலே பெட்டி என்கிற சகோதரி அந்த 2ஆம் உலக போர் அந்த டிடென்ஷன் கேம்பில் மறித்து விட்டார்கள். அந்த சூழ்நிலையிலும் கூட காரிட் அண்ட் பூம் தங்களுடைய எதிரிகளை அவர் மன்னிக்க ஆயத்தமாய் இருந்தார். கடைசியாக பிரியமானவர்களே, நாம் ஒருவரை மன்னிக்க வேண்டுமானால் அது நம்முடைய இருதயத்திலிருந்து பூர்ணமாய் புறப்பட்டு வர வேண்டும். Forgiving others must be genuine, must come from the depths of our heart. If forgiveness is going to be genuine, then there must be a supernatural intervention. இந்த பிறரை நாம் மன்னிக்க வேண்டுமானால் அது உண்மையாக நம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு வர வேண்டுமானால் தேவன் குறுக்கிட வேண்டும். உண்மையான மன்னிப்பு தேவனுடைய உதவினால் வருகிறது. அப்போ அதை நாம் சொல்லி செய்யும் போது அதில் கிரியை, அதில் பலன், அதில் கனி உண்டு. அந்த மன்னிப்பிலே நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. Allow God to bring all our pains to the surface. நம்ம மன்னிக்க முடியாத இந்த வேதனை, இந்த உள்ளுக்கு இந்த இந்த வியாகுலம், இந்த போராட்டம் பாருங்கள் இருந்து கொண்டே இருக்கிறபடினால் நம்ம என்ன செய்ய வேண்டும்? இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கொண்டு வர வேண்டும். அவர்கிட்ட சொல்லணும், தாராளமாக சொல்லலாம். ஆண்டவரே, அவளை மன்னிப்பதற்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்று அவரிடத்தில் கதறி சொல்ல வேண்டும். We go to God and cry out to Him. Tell Him plainly and honestly, Lord, I find it so difficult to forgive him or her. I'm struggling to forgive. Let God intervene. Let God interfere. ஆண்டவரிடத்தில் விதமாய் நாம் போராடணுமானால் அவரே இறங்கி நாம் அவர்களை மன்னிக்கும்படி அவர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். And when we forgive people, there will be healing in our mind, healing in our spirit and soul, even our bodies. A wholehearted forgiveness is given. பாருங்க, பிறரை நாம் மன்னிக்கும் பொழுது நம்முடைய ஆவியிலே சுகம், நம்முடைய சிந்தையிலே சுகம், நம்முடைய ஆத்மாவிலே பரிபூர்ணமான விடுதலை. And we are delivered, we are free. No more being jailed within the jail of unforgiveness. இனிமேல் மன்னிக்க முடியாத அந்த ஸ்பாவம் என்கிற அந்த சிறைச்சாலையில் நாம் அடிமைகளாய் இருக்க தேவையில்லை. Today I invite you, choose to forgive that you be forgiven. அதான் வேதம் சொல்லுகிறது. பிறருடைய தப்பிதங்களை, பாவங்களை நீ மன்னிப்பாயானால் உன்னுடைய பாவங்களை, தப்பிதங்களை நான் மன்னிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மன்னித்தால் மன்னிப்பு உண்டு, மன்னிக்காவிட்டால் மன்னிப்பு இல்லை. Forgive to be forgiven. If you do not forgive, no forgiveness for us. So today I challenge you, choose to forgive and experience freedom in your life. இன்றைக்கு என் அருமையான தேவ ஜனமே, நான் மன்னிப்பேன் என்கிற அந்த தீர்மானத்துக்குள்ளே நீ வா. தேவனுடைய முழு விடுதலையை நீ பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தையின் ஊழியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. மன்னிப்பது எவ்வளவு முக்கியம், எவ்வளவு அவசியம் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர் ஆண்டவரே. இது ஒரு கட்டளையாக வருகிறது ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய வார்த்தைக்கு செவி கொடுப்பது மாத்திரமல்ல, அதை செயல்படுவதற்கு இன்றைக்கு ஆண்டவரே நேர் எங்களுக்கு சவால் அளிப்பதை போல நான் மன்னிப்பதற்கு ஆயத்தமாயிருக்கிறேன். நான் மன்னிப்பதற்கு தேர்ந்தெடுக்கிறேன். நான் பிறரை மன்னித்து மன்னிப்பை பெற்றுக்கொள்வேன். Hallelujah. Lord, we want to respond to your word this morning. Lord, we want to choose to forgive, to be forgiven. We want to forgive so that we will experience true freedom in our lives. Out from the spirit, out from the prison of unforgiveness. Thank you, Lord. Help us, we pray.
some of us might still be struggling to forgive. And it's only through your enablement, through your strength, that we are able to forgive truly, honestly, and sincerely, and receive this blessing of your freedom in our lives. Hallelujah! ஒருவேளை ஆண்டவரே இந்த நேரத்தில் மன்னிப்பதற்கு தத்தளித்து கொண்டு போராடி கொண்டு இருக்கிற யாராகிலும் இருப்பார்களானால் நேர் அவர்கள் வாழ்க்கையிலே குறுக்கிட்டு அவர்களை நீர் உயர்த்தி உதவி செய்து உண்மையான மன்னிப்பு அவர்கள் ஏறெடுத்து அந்த மன்னிப்பின் மூலமாய் உம்முடைய மன்னிப்பை அவர்கள் பெற்று அதே மன்னிப்பின் மூலமாய் நீர் தருகிற அந்த உண்மையான சுதந்திரம் அந்த விடுதலைக்குள்ளே பிரவேசித்து உம்முடைய மகிழ்ச்சிக்குள் சந்தோஷத்துக்குள் நாங்கள் ஜீவிக்கும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பக்தருடன் பாடுவே பரமசபை முக்தர் குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே அன்பாலானைக்கும் அருள்நாதர் மார்பினில் அன்பாலானைக்கும் அருள்நாதர் மார்பினில் இன்பம் நுகர்ந்திளை பாருவோர் கூட நான் பக்தருடன் பாடுவே பரமசபை முக்தர் குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும். அன்பு அழியாதல்லோ அவ்வண்ணமே அன்பர் என் இன்பர்களும். பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் பொன்னடி பூமானின் புத்துயிர் பெற்றதால் என்னுடன் தங்குவார் என்னோடி காலமாய். பக்தருடன் பாடுவே பரமசபை முக்தர் குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. இகமும் பரமும் ஒன்றே இவ்வடியார்க்கு அகமும் ஆண்டவன் அடியே. சுகமும் நச்செல்வமும் சுற்றமும் உற்றமும் சுகமும் நச்செல்வமும் சுற்றமும் உற்றமும் இகழில்லா ரட்சகன் இன்ப பொற்பாதமில். பக்தருடன் பாடுவேன் பரமசபை முக்தார் குழாம் கூடுவே. பக்தருடன் பாடுவே. ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற அன்பும் பரிசுத்த ஆவியின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் விசேஷித்த விதத்தில் மன்னிப்பதில் மன்னிப்பு பெறுகிறோம் என்பதில் மன்னிப்பதில் உம்முடைய முழு சுதந்திரம் விடுதலை பெறுகிறோம் என்பதில் திருத்துவ தேவன் நாம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹalleluya. ஆமென், ஆமென்.
ஆசீர்வாத பாடல். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ மறவாதே. 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 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி, ஸ்தோத்தரி. ஹல்லேலூயா.